ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈஸி கோலம் அண்ட் ரங்கோலி. இன்றைக்கி பூ கட்டுறது எப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பூ கட்டும்போது நம்ம அதுக்கு 2 முடிச்சு போடணும். இப்போ நான் போடுற மாதிரி 2 டைம் முடிச்சு போடணும். ஆமாம், யாருக்குமே பூ கட்ட தெரில, இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே 2 பூ கீழே 2 பூ கட்டுவாங்க. சில பேர் 3 3 3 2, அது நம்ம இஷ்டம்தான். நீங்கள் கட்டுற ஸ்பீடு, கட்டுற நெருக்கத்தை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம மேலே 2 கீழே 2 எடுத்துக்கிறோம். இந்த நூலை கீழே பூவோட சுற்றிட்டு ஜஸ்ட் அந்த பூவை ரோல் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி கையில் ஒரு டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே மேலேக்கு மட்டும் கவர் பண்ணி லைட்டாக பிடிச்சி எடுத்திங்கன்னா அது நல்லா லாக் ஆயிரும். திரும்பவும் சொல்கிறேன், மேலே 2 பூ கீழே 2 பூ வைக்கிறோம். இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதால் கீழே பூ தள்ளிட்டு அந்த கை விரல் இருக்கு இல்லையா, அதால் மேலே பூ தள்ளிட்டு ரைட்டு கையில் நூலை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபிங்கரால் அப்படியே லைட்டாக அமுக்கி இந்த ரைட்டில் இருக்க நூலை லைட்டாக இழுத்திங்கன்னா அது நல்லா லாக் ஆயிரும். இப்போ 3 மேலே 3 கீழே 3 கட்டுறோம். அதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் நம்ம பிடிக்கிற அடர்த்தி அதிகமாகும். நூலை கீழே விரலால் லைட்டாக தூக்கி விட்றோம். கீழே ஒரு ரோல் பண்ணிவிட்டு இதை லைட்டாக அப்படியே மூவ் பண்ணால் அது பழைய பக்கத்துக்கு போயிடும். அப்புறம் கையில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்க பூவை இது பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக நூலை பிடிச்சி இழுத்து விட்றோம். சில பேர் 3க்கு 3 கட்டினா ரொம்ப இறுக்கமாக நல்லா உருண்டை பந்து மாதிரி வரும். நான் சில நேரம் மேலே 3 கீழே 2 2 3 அப்படி மாற்றி மாற்றி வச்சு கட்டுவேன். அதுவும் கொஞ்சம் நல்லா நெருக்கமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டுறவங்க தள்ளி தள்ளி கட்டுவாங்க, அப்புறம் கட்ட பழகும். எதையுமே ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு நல்லபடியாக கொண்டு வரும். கட்டும்போது நல்லா தள்ளி தள்ளி கட்டும்போது நம்மளுக்கு பூ கட்டுற ஆர்வமே இல்லாமல் போயிடும். நான் கட்டும்போது அப்படி தான் கட்டினேன். அப்புறம் போக போக பழகிடுச்சு. ஜஸ்ட்டு இப்படி சுற்றி அப்படி இருக்கிறது தான். மேலே நிற்க வைக்கிறோம், லைட்டாக ரோல் பண்ணுறோம், ரோல், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு உங்களுக்காக மெல்ல கட்டினேன். இப்போ நான் எப்பயும் போல் ஸ்பீடாக கட்டுற மாதிரி கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி இழுத்து அவ்வளோதான். இப்படி பூ நான் சிதறி விட்டால் தான் எனக்கு எடுக்க கரெக்டாக இருக்கும். சில பேர் உட்காந்து 2 2 3 3 அடுக்கி இருப்பாங்க. எனக்கு என்னமோ அது லேட் ஆகிற மாதிரி தோணும். இதுனா ஸ்ப்ரெட் பண்ணால் அதாவது அப்படியே டேரெக்ஷன் இருக்கும். நம்ம தேவையான டேரெக்ஷன் பூ அப்படியே செலக்ட் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து கட்டிக்கலாம். எனக்கு இது ஒரு ஈஸி மெத்தடாக தெரியும். ஆமாம், இப்போ மேலே 3 கீழே 2 வைக்கிறேன். ஃபிங்கரால் தூக்கி விட்டு பண்ணி இழுக்கிறேன். சில பேர் கீழே ட்விஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க, நான் மேலே ட்விஸ்ட் பண்ணி ரைட்டாக அப்படி. பூ கட்டுறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கட்டின பூ ரேட் அதிகமாக இருக்கனால நம்ம உதிரி பூ வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். டைம் இருக்கிறவங்க கட்டுங்க. சில பேர் ஆஃபீஸ் போவாங்க, சில பேர் அவசரமாக ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும் திடீர்னு, அப்போல்லாம் நம்மளுக்கு கட்டின பூ கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி கட்டி முடிச்சோன்னே லாஸ்ட்டு மாதிரி 2 முடிச்சு போட்டுருங்க. அதனால் டைட்டாக பூ உதிராமல் இருக்கும். இது நான் கட்டி எடுத்த பூ, ஒரு 10 வருஷம் முன்னாடி கட்டின பூ. நல்லா டைட்டாக கட்டினாலும் நல்லா பந்து மாதிரி இருக்குது. கவரில் போட்டு